ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரக்கான பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த மாதம் பிறக்குது இல்லையா, காலையில் 6 மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது உங்களால் என்ன முடியுதோ, நிறைய அண்டா குண்டாவால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி ஜலம், தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு அல்லனா வஸ்திரம், இது மாதிரி இதை கொடுத்துக்கங்க. இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது, விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. வருமானம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அதே நேரத்தில் விரயமும் உண்டு. ஆனால் 11ல் சனி இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன் புதன் குரு. வருமான ஸ்தானத்தில் 3 கிரகம், 3 வழிகளில் இருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காரு. இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப், ஐடி ஃபீல்டு, மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். 10-15 நாள்லேயே உங்களுக்கு அது கிடச்சிரும். ஈஸியாக போயிட முடியும். மிராக்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். ஒளி கிரகம் இல்லையா, ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். அவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் யாரு கூட, குருவோட சேர்ந்துருக்காரு. அதாவது 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட, அதே மாதிரி 11க்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவா போகிறனால 2ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், அது சூரியன் புதன் கூட சேர்றாரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். கட்டாயம் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது வரும். பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது. நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. செவ்வாய் நல்ல பலமாகி 4ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்காரு. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் கேதுவோட ஞானக்காரகனோட சேர்ந்துருக்காரு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வெளிநாடு போகிறதோ அல்லது வெளிமாநிலம் போகிறதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 12 குடைவர். அப்போது உயர்கல்விக்காக வெளிமாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உயர்கல்வியோ அல்லது பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை. உங்களுடைய எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விதமாக மட்டுமே.
அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு, 10 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி 12 சுக்கிரன் 2 லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. 12 4ல் இருக்காரு. வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும். சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, தொழில் மந்த நிலையாக இருக்குது, தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால கட்டாயம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது நல்ல லாபம், மாற்றங்கிறத காட்டிலும் நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயரை குருவாக இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே, எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே அவர் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார். அதுக்கு மேலே அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திசையும் ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறிடும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல் வந்திருக்கு இல்லையா, அப்போ என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் தான் இது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் கட்டாயம் வேணும். நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீறி யாருக்காவது ஏதாவது தப்பாக விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே பலிக்கும். ஸோ வேண்டாமே, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கு, குருவும் அங்கே இருக்கார். அதனால் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. பாசிட்டிவோட நெகட்டிவ் ஈஸியாக பலிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த கர்மாவுடைய பலனை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனும் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாதா? அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்களை நெகட்டிவாக பேச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, கோபம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தானே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ல் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கனால கோபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பும், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால கோபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கால்வலி சர்ஜரி அல்லது இரத்த இது வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் தாயாரை பார்த்துக்கணும். தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்குது. அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு. செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடமாக தான் போகுது. ஆனால் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு கம்மியாக போங்க. நீங்கள் லாங்காக போகிறீங்க, லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பேப்பர்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. பொதுவாகவே சட்டப்படி லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க. முக்கியமாக செவ்வாய்க்கு எதுனா போலீஸு, ஸோ இப்போ நீங்கள் காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நல்லபடியாக மெதுவாக போங்க.
ஸ்பீட கம்மி பண்ணிப்போங்க. நீங்க கரெக்ட்டா நிதானமா இருந்தாலும், ஆப்போசிட்ல வரவங்கள நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ, அதனால நம்மகிட்ட நிதானம் இருந்தா, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். நமக்கு வந்து நேரம் காலம் சரியில்ல அப்டின்னா, கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும், ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அது வலி அப்படின்னா, அந்த வலி நமக்காகத்தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்றது. அதேமாரி குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள், அதேமாரி இவ்வளோ நாளா குடும்பத்தில ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே, அதெல்லாம் இப்ப நீங்கி, குடும்பத்தில நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில உங்கள நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அது மூலியமா நீங்க பெரிய லெவல்ல சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதேமாரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவரு 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. யாருக்கிட்டனா, உங்க பார்ட்னர் கிட்ட. ஸோ, லைஃப் பார்ட்னர் கிட்ட திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது. ஒய்ஃபா இருந்து நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்த காமிக்காதீங்க. அவருக்கு கோவத்த தூண்டி விடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவர தூண்டி விட்டு, உங்கள அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துரும். அப்புறம் ஒரு சண்டைய கொண்டு வரும். இதெல்லாம் தேவையில்லாதது. கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும், நிதானத்தையும் கையாளணும். கைய ஓங்கிட்டாலே நீங்க அடிச்சிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுத்து பஞ்சாயத்த கூட்டிருவாங்க. கவனமாக இருங்க. பொதுவாவே கணவன், மனைவி ஒற்றுமையும், ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால ரொம்ப அனுசரணை பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகுறது, திடீர்னு மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, எல்லா விஷயங்களும் மெதுவா, பொறுமையா டிலே ஆயி வரும். ஆனா, அதுக்கெல்லாம் நீங்க அஞ்சாதீங்க. ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. கால பைரவருக்கும், செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இந்த நோய் நொடி, விபத்து இந்த மாரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. படிப்புல நல்ல மாற்றம், ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த இது ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம்ங்கிறது தான் பதவி ஸ்தானம். அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பதவி கிடைச்சு ஒரு போஸ்டிங்கில போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பலமா இருக்கனால, அரசாங்க அதிகாரிக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களைய நம்பி, உங்களோட திறமைகள நம்பி புதுசா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல விடுவாங்க. அத நீங்க செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மக்களுடைய ஆதரவு இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். தலைமை இடத்திலிருந்து ஒரு பதவி, ஏன்னா பதவி ஸ்தானத்தில செவ்வாய் இருக்கனால, பதவி ஸ்தானத்தில செவ்வாய் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துரும். அதனால வந்து ஒரு பெரிய பதவி, கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் குடுக்கும். நீங்க மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் பொதுவாவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம். வீட்ல இருக்கிறது, ஆன்லைன் பிசினஸ் இந்த மாரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நெறைய பல வழிகள வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வீட்ல இருந்துட்டே நீங்க ஆன்லைன் பிசினஸ் செய்யலாம், சொந்தமா தொழில் செய்யலாம். அந்த மாரி நெறைய சோர்ஸ் உருவாயிருச்சு. அதனால மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்கு. நல்ல வருமானம் இருக்கு. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு, அனுசரிச்சு நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அவர்களுடைய உடல்நிலைய கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவா ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாரி நீங்க விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்கள தானா தேடி வரது, விருப்பப்பட்ட விஷயங்கள வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ஆனி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.